அதுக்கு அடுத்து இருக்கிறது சார்ட் ஸ்டைல். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸை நம்மளுடைய சார்ட்டுக்கு கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இத்தனை சார்ட் ஸ்டைல்ஸ்ல நமக்கு இந்த ஸ்டைல் வேணும்னு செலக்ட் பண்ணோம்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சார்ட் ஏரியா மாறிடும். அதுக்கடுத்து இருக்கிறது மூவ் சார்ட் லொகேஷன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய சார்ட் லொகேஷனை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணதும் உங்களுடைய பிரசன்ட் சார்ட் எந்த இடத்துல இருக்கு ஷீட் 1 அதை நீங்க எந்த இடத்துக்கு மாற்ற விரும்புறீங்க நியூ ஷீட், அந்த ஷீட்னுடைய நேம் வந்து சார்ட் 1 கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நியூவா சார்ட் 1ன்னு ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிட்டு அந்த ஷீட்ல உங்களுடைய சார்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுடைய சார்ட்னுடைய லொகேஷன்ஸை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கடுத்து இருக்கிறது ஷேப்ஸ் குரூப். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணோம்னா அந்த குறிப்பிட்ட ஷேப் நமக்கு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகும். இந்த குறிப்பிட்ட ஷேப்பை ஃபார்மேட் பண்றதுக்கான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிராயிங் டூல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பத்தி தெளிவா